எல்லாருக்கும் வணக்கம். வானம் ஆடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ட் என்னன்னா, இந்த படம் பண்ணதுல உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. கணேஷ் சொன்ன மாதிரி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் படம் கேசினோ தட்டில் பார்த்துட்டு, சரி கண்டிப்பா இந்த படம் பண்ணலாம், இந்த கேரக்டர் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ தைரியமா நம்பி கணேஷும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினாரு. ரெண்டாவது, கிறிஸ் பத்தி எல்லாருமே சொன்னாங்க. இந்த மாதிரி கணேஷ் சார் நிறையவே சொன்னார் உங்ககிட்ட. அது எல்லாமே உண்மைதான். ஆனா என்னன்னா, இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஒரு படத்துக்கு அந்த படம் ஆல்ரெடி டைரக்ட் பண்ணியிருந்தார் தெலுங்குல. ஸோ தமிழ்ல அவர் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி அனுஷ்கா அவங்க சொன்னதா கணேஷ் சொன்னாரு. சரி, அவர் இந்த டைரக்டரை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு 5-10 மினிட்ஸ் பேசியிருப்போம். பேசணுன்னே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் இந்த படத்தை அப்படி எடுத்துறேன் இப்படி எடுத்து தரேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே அவர் பேசல. அவர் படத்துல என்ன தப்பு பண்ணியிருந்தாரோ அந்த படத்துல அவர் பண்ண ஃபிளாஸ் மட்டும்தான் அவர் பேசினாரு. நான் இந்த தப்பு பண்ணியிருந்தேன், நான் இந்த இடத்துல இது பண்ணியிருந்தேன்னு ஆசைப்பட்டேன், ஐ வாண்ட் டு ஃபுல்ஃபில் ஆல் தட் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்ப எந்த அளவுக்கு அந்த படத்து மேல அவர் இன்வால்வ்மெண்ட் இருந்திருந்ததுன்னா, இட் இஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பா அவரால் மட்டும்தான் அந்த எமோஷனை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பி தான் கிறிஸ் வச்சு பண்ணலாம்னு நாங்கள் போனோம். எனக்கு ஷூட்டிங் அப்போ சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தாரு. பட் என்னன்னா, எனக்கு எத்தனை டேக்னாலும் சரி, எவ்வளவு இதுனாலும் சரி, எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, எல்லாமே கோத்ரூ பண்ணதுக்கான ஒரே காரணம் என்னன்னா, அந்த சோல்ல கிறிஸ்டால மட்டும்தான் இந்த படத்துக்கு கொண்டு வர முடியும்னு நம்பினேன். அண்ட் படம் பார்க்கும்போது he is really given justice. அண்ட் வேறமை விட வானம், அனுஷ்கா சொன்ன மாதிரி வானம் will be entirely different. வானமோட சோல் டோட்டலா வேற மாதிரி இருக்கு. அண்ட் ஐ தேங்க் கிறிஸ் டுடே ஃபார் கிவிங் மீ a great movie. Thank you so much. யுவன், இந்த படத்து மியூசிக் யுவன் சொன்னாரு. யுவன் காம்பினேஷன் எல்லாருக்கும் தெரியும். அது என்ன அப்படின்றது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அது ஒன்னே தான் யோசிச்சு பார்த்தேன். என்னன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, அது வேற ஒரு விதமான ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். லைஃப்ல அந்த ஒரு விஷயம் இல்லைன்னா எதுவுமே நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. நான் காதல் அறிவதற்கும் முன்னாடி அப்போ ரொம்ப துருத்துருன்னு பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஏதாவது பண்ணோன்னு சுத்திட்டு இருந்த ஒரு டைம். பெரியாள் ஆகுமா இல்லையா அப்படின்றது தெரியாது, ஆனா ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது. அந்த டைம்ல இருந்து சரி இன்னைக்கு வரைக்கும் நான் அவர்கிட்ட எப்படி இருந்தனோ அவர் என்கிட்ட எப்படி இருந்தாரோ, ரெண்டு பேருமே இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரிதான் இருக்கும். மேபி வெளியில எல்லாமே மாறி இருக்கலாமே தவிர உள்ளுக்குள்ள இட் இஸ் ஸ்டில் தி சேம். அதான் காரணம். பாடல்கள் ஒரு நல்ல ஒரு ஹிட் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, கணேஷ் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு டியூன் பண்ணும்போது 1 ஹவர்ல இது பண்ணிட்டு இந்த பாட்டு கண்டிப்பா ஹிட் ஆயிடும் அப்படின்னு ஒரு சாங் பண்ண முடியுது. இல்ல இந்த சாங் இப்படி பண்ணா இது சரியா ஹிட் ஆகாது, ஒன்னும் இதுக்காக உழைக்கணும்னு சொல்லி அப்படி ஒர்க் பண்ற ஸ்டைலும் வருது. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த வானம் சாங்ஸுக்கு. அண்ட் ஆல்ரெடி ஒரு சாங் ஹிட் ஆயிருக்கு, மீதி சாங் கண்டிப்பா நல்லா ஹிட் ஆகும் நம்புறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துல நான் நிறைய ஸ்டார்ஸ், அதாவது இவ்வளோ கோஸ்டார்ஸோட நான் நடிச்ச முதல் படம் அதுதான். ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு புது கதையா இருந்தா கூட நம்ம கொஞ்சம் பயந்துருப்பேன். ஆனா ஒரு ஆல்ரெடி நான் தெலுங்குல பார்த்ததுனால ஒரு தைரியம் இருந்தது. அண்ட் எல்லாருமே கேட்டோடனே, இப்போ பரத்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்து முடிச்சுட்டு ஆரம்பிக்கும் போது கேட்ட உடனே பண்றேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லா கோஆப்ரேட் பண்ணி த்ரூ அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் அனுஷ்கா, சரண்யா மேம், அப்புறம் சோனியா அகர்வால், அவங்க ஒரு சின்ன போர்ஷனா இருந்தாலும் பண்றேன்னு சொல்லி படத்தை பிடிச்சி போய் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே, ஈச் அண்ட் எவ்ரிபடி இந்த படத்துல நடிச்ச அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கணேஷ் ரெண்டு கணேஷ் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கணேஷ் பிடிவிக்கு அப்புறம் நாங்கள் சும்மா படம் பார்க்கும்போது நான் சொன்னேன், தைரியமா பண்ணுங்க கணேஷ் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த விதத்துலயும் படத்தை விட்டு கொடுக்காம படத்துக்கு என்ன செய்யணுமோ அது ப்ரொடியூசரா ரொம்ப அழகா பண்ணாரு. அண்ட் இன்னொரு கணேஷ், ரெண்டு பேருமே கணேஷ்ங்கிறதுனால நீங்க எந்த கணேஷ் எடுத்துக்கலாம். ரெண்டு பேருமே ரொம்ப இந்த படத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க.
பண்ணி என்னதான் நம்ம ஒரு நல்ல படம் எடுத்தாலும் அதை கொண்டு போய் நம்ம ரீச் பண்ணணும் ஆடியன்ஸ் கிட்ட நல்ல விதத்துல. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி Cloud9 உள்ள வந்தாங்க. துரை இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட், ரொம்ப சப்போர்ட்டிவா ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ தேங்க் Cloud9, துரை அண்ட் விவேக் மாமா, சுஷாந்த், எவ்ரிபடி. அண்ட் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் இந்த படம் வந்து கண்டிப்பா எனக்கு VTVக்கு அப்புறம் வந்து உண்மையிலே ஒரு என்கிட்ட நான் எதிர்பார்த்தது இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் எதிர்பார்த்தேன். அதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அந்த பயம் வந்து எனக்கு இப்போ போய் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஸோ ஐ தேங்க் கிறிஸ், த ஹோல் டீம், எவ்ரிபடி. அண்ட் வானமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வானம் நான் எங்கே போனாலும் எல்லாருமே கேட்குறாங்க எப்போ சார் ரிலீஸு, வானம் எப்போ அப்படின்னு சொல்லி. அதுக்கு மெயின் காரணம் வந்து பத்திரிகையாளர்கள் தான். நீங்கள் மீடியா இல்லாமல் வந்து அந்த ஒரு ரீச் இருந்திருக்காது. ஏன்னா அவ்வளோ நியூஸ் வானம் பற்றி பட ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து ஃபினாமினலாக இருந்திருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கணேஷ் சார் சொன்ன மாதிரி ஒரிஜினல் நடந்த ஒரு விஷயம் தான் இது. ரெண்டு விஷயம் படத்துல ஒரிஜினலா மனோஜ் பண்ணியிருப்பாரு, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஸ்பாட்ல போனோட தான் தெரிஞ்சது எந்த மாதிரி பண்ணணும்னு. ஒரு 40 அடி ஹில் இருக்கும், அந்த மலையிலேருந்து வந்து நானே உருண்டி வரணும், டூப் போடாம ஆர்டிஸ்டே பண்ணணுங்கிற ஒரு இது சொன்னாரு. ரெண்டாவது இந்த மாதிரி 40 கிலோமீட்டர்ஸ்ல சூமா வரும், கண்ணாடியை நீங்களே போட்டு உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டுமே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எனக்கு பயமா இருந்தது எப்படி பண்ண போறோம்னு. பட் பண்ணிட்டேன். ஸோ கிறிஷோ பத்தி கிறிஷோ அவர் சொன்ன மாதிரி வந்து மைண்ட்ல என்ன வேணுமோ அது கிடைக்கிற வரைக்கும் விடமாட்டாரு. தனக்கு என்ன வேணுங்கிற ஒரு விஷயத்துல தெளிவா இருப்பாரு. ஃபண்டாஸ்டிக் லான்ச் படம், ஒரு பெரிய காஸ்டிங், பெரிய டீம், பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு தேங்க்ஸ் வந்துட்டு VTV கணேஷ் அவருக்கு நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு டீமை கிரியேட் பண்ணி ஒரு பேஷனோட பட்ஜெட்டுங்கிற ஒரு விஷயத்தை பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலிம் பண்ண கிரெடிட் வந்துட்டு VTV கணேஷ் அவர்களுக்கும் மற்றும் அந்த இன்னொரு கணேஷ் ரெண்டு பேருக்கும் சேரும். ரெண்டாவது இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த கணேஷ் மற்றும் சிம்பு ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்க கடமைப்படுறேன். ஏன்னா இந்த ஃபிலிமோட ட்ரெய்லரை நான் தான் இப்போ நானே பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கா படத்தில், இவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரெண்டாவது நான் ரொம்ப யுவனோட மியூசிக்ல வந்துட்டு 2 படம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்துல வேற ஒரு மியூசிக், வேற ஒரு கலர் டோன் எனக்கு கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலா இப்ப நீங்க ஆடியோ கேட்டீங்கன்னா தெரியும், ஹூ ஆம் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. 5 சாங்குமே ஒவ்வொரு ஜானர்ல இருக்கும். 5 சாங்குமே வேற ஒரு விஷயத்துல இருக்கும். ஸோ அதுல எனக்கு வந்துட்டு ஒரு டிபிக்கல் ஒரு ராக் ஸ்டைல்ல ஒரு சாங் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா விஷுவலைஸ் பண்ணிருக்கோம். ஸோ டெஃபினட்டா யுவனுக்கு அது பிளஸ் இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் எனக்கு நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஆக்சுவலா தெய்வம் வாழ்வதை சாங்கை பத்தி ஒரு சின்ன இன்சிடென்ட். சிம்பு யுவன் 2 பேருக்கு வந்து ஒரு கம்போஸ் பண்ண ஒரு டியூன் தான் வந்துட்டு தெய்வம் வாழ்வது எங்கேன்னு சொல்லிட்டு ஒரு டியூன் இருக்கும். ஸோ அந்த டியூன் வந்துட்டு ஆக்சுவலா அவருக்காக விஷுவலைஸ் பண்றதுக்காக அவர் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. திடீர்னு காலைல ஹைதராபாத் போறோம், இதுதான் உங்க டியூன் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டா அவர் கம்போஸ் பண்ணி வச்சு டியூன் வந்துட்டு கிறிஷ் எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் விஷுவலைஸ் பண்ணாரு, நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப இதா இருந்தது. பட் அந்த டியூனை கேட்டபோது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டியூன். கண்டிப்பா ஆஸ் அன் ஆடியோவா அந்த படம் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ கடைசி அந்த படத்தை அழகா எடுத்து மக்கள் மத்தியில் வந்துட்டு அழகா சேர்க்க போற Cloud9 மூவிஸ் தயாநிதி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு அழகான டீம்ல ஒர்க் பண்ணதுல. அனுஷ்கா, சோனியா அகர்வால், பிரகாஷ் ராஜ் சார், சிந்து, என்னோட பேர் தேகா. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களோட ஆதரவுல மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகுங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சந்தோஷமா இருக்கு வானம் டீமோட ஒர்க் பண்ணதுல. அண்ட் எங்க ஜேர்னி, என்னோட சிம்போட ஜேர்னி ஹஸ் பின் வெரி குட். எங்க 2 பேரோட காம்பினேஷன் ஹஸ் பின் வெரி சக்சஸ்ஃபுல். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அப்போ வந்து எந்த படமும் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சிம்பு met me at குக்கீஸ் காதல் அழிவதில்லை படம் சாங் வந்து கேட்குறீங்களா சார் அப்படின்னு சொல்லி கார்ல போட்டு காமிச்சாரு.
ஸோ அப்போ ஆரம்பிச்ச எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதை பத்தி பேசி அப்போ வந்து சொல்லுவாரு, ஃபியூச்சர்ல வந்து நீங்களாம் எனக்கு மியூசிக் பண்ணுவோம் சார் அப்படின்னாரு. ஸோ நான் சொன்னேன், அப்போ தெரியல சார், நான் மியூசிக் பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் தெரியல, இல்லை நான் வந்து பெரிய ஸ்டார் ஆவேன், அப்போ வந்து நீங்க வந்து எனக்கு ரெகுலரா பண்ணணும் அப்படின்னு சொன்னார். திஸ் ஹேப்பன் ரியலி. அண்ட் அப்போ சொன்னது வந்து இன்னைக்கு வரைக்கும் அது இன்னைக்கு தான் நான் நினைச்சு பார்த்தேன். ஆக்சுவலி இந்த மார்னிங் வந்து இதை பத்தி நினைச்ச போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் இந்த ஜர்னி இஸ் பின் சோ பிளசன்ட் எங்க 2 பேருக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து கிறிஷ் சொன்னார், இந்த மாதிரி இந்த சாங்ஸ் எல்லாமே ஹஸ்பண்ட் அதுல ஒரு சோல் இருக்கு அப்படின்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்பாட்ட வந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயமும் நீ லவ் பண்ணி பண்ணேன்னா அதோட அவுட்புட்டே வேற. ஸோ நான் லவ் பண்ணி இந்த சாங்ஸ் எல்லாமே பண்ணேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அண்ட் ஐ பின் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். தேங்க்யூ வெரி மச். சினிமா எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அதே நேரத்தில் சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். That's all depending on the team you are working with. I have the best team. You are seeing my producer. He will never make me be in tension, you know. He will be always, if we talk, I laugh. Sir, ஒரு மாதிரி பேசுங்க. And great artist to work with, SCR. And thank you so much, man, you know, for coming on time every day. And sir, let me take all my shots, and thank you so much, basically. And Anushka for insisting me to direct this film, and Bharat supporting me each and every way, for giving some blood of yours, and Sonia Prakash sir, Sharanya man. இந்த படத்துல எல்லாருமே பெரிய டெக்னீஷியன்ஸ் தான். நேரோஷா, ஆண்டோனி, யுவன் சங்கர் ராஜா, அண்ட் எவ்ரி ஒன் டிட் தேர் பெஸ்ட், எஸ்பெஷலி யுவன். யுவன் கூட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு புதுசா விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, மியூசிக் வாங்குறது ரொம்ப ஈஸி, அதே நேரத்தில் மியூசிக் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஈஸியோ கஷ்டமோ, யுவன் நீங்க குறிப்பிடக்கு எல்லாரும் எவ்ரி சாங் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சோல், ஒரு உயிர் இருக்கு. ஃபார் கிவிங் சாங்ஸ் வித் தட் சோல் ஐ salute you and thank you so much. வானம், to speak about வானம், பஞ்சபூதங்கள் மாதிரி 5 மனுஷங்களோட பயணம் வானம். இந்த பயணம்னா ஒரு பரிணாமம், எவல்யூஷன். A caterpillar becomes butterfly. ஒரு கூட்டுக்குள்ள பட்டாம்பூச்சி ஆகிற மாதிரி ஒரு மனுஷ எப்போ மனுஷன் ஆகிறா, அதுதான் வானம். திஸ் இஸ் மை ஃபிலிம், அவர் ஃபிலிம். வானம் கண்டிப்பா பாருங்க. நன்றி, வணக்கம். மறுபடியும் எனக்கு அந்த கேரக்டர் நானே செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது என்னுடைய அதிர்ஷ்டம். கிறிஷுக்கு பெரிய நன்றி. இங்க உட்கார்ந்து இருக்கிற யூத் கேங்கோட நானும் சேர்ந்திருக்கேங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரோடையும் நான் தான் ரொம்ப பழைய சீனியரு. அதனால அவ்வளோ அதாவது சொல்றேன், என்னை வந்து அப்டேட் பண்ணி இவங்க கும்பலோட சேர்த்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி இதுல 5 கதை இருக்கு. அந்த 5 கதையும் ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரி. இது 5லயும் நாங்க ஒருத்தரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். கதை வந்து நீங்க பார்த்து நீங்க தான் சொல்லணும். நாங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அது நல்லா வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்க அதை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு கிறிஷுக்கு நன்றி, கணேஷ், அப்புறம் Cloud9 மூவிஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய கோ ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. குட் ஈவினிங். I loved doing this movie, though my role is small, but as you said, there's one scene which I enjoyed doing myself, and that's it. All the best to all the artists in the team, and do what